السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. قال النبي صلى الله عليه وسلم: قل آمنت بالله ثم استقم، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஅ-தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடக்கட்டுமா. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறை எச்சத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபித்தோழர் சுஃபியான் இப்னு அப்துல்லாஹி ஸுஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு கேள்வி கேட்டார். யா ரசூலல்லாஹ், குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லித்தார்கள். குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன், இஸ்லாத்தை பற்றி கௌலன் ஒரு விஷயத்தை, ஒரு செய்தியை சொல்லித்தாருங்கள். எப்படிப்பட்ட செய்தியாக இருக்க வேண்டும்? அது உங்களுக்கு பிறகு உங்களை என்று வேறு யாரிடத்திலும் அதற்கான கேள்வியை நான் கேட்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடாது. அப்படி ஒரு பதிலை சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்கள். இது ஒரு சிக்கலான கேள்வியின் கூட. வேறு யாரிடத்திலும் கேட்கக்கூடாது. நீங்கள் சொல்லக்கூடிய பதிலே நிறைவானதாக இருக்க வேண்டும், முழுமையானதாக இருக்க வேண்டும். நான் வேறு யாரிடத்திலும் போய் அதற்கான விளக்கத்தை கேட்க வேண்டிய நிலை ஏற்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கவுல் சொன்னது, ஒரு செய்தியை மட்டும் எனக்கு சொல்லுங்கள் இஸ்லாத்தை பற்றி. கொள்ளைகள் இஸ்லாமிய கவுலன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்காமல் சட்டென பதில் சொன்னார்கள். குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம ஸ்தகிம். கேள்வி வித்தியாசமான கேள்வி. வெளிப்படையாக பார்த்தால் அது ஒரு சிக்கலான கேள்வியும் கூட. வேறு யாரிடத்திலும் கேட்க முடியாத அளவுக்கான ஒரு பதிலையும் கொடுக்க வேண்டும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவுமே சிக்கல் கிடையாது. அப்படிப்பட்ட திறன் வழங்கப்பட்டவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சின்னஞ்செறிய வார்த்தையிலே பெண்ணம்பெரிய கருத்துக்களை உள்ளடக்கி விடுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கேள்வி சுருக்கமானதாக இருக்கிறது, கேள்வியினுடைய கருத்து மிக விரிவானது. விரிவான பதிலை சொல்ல வேண்டி இருக்கும். ஆனாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட அகண்ட பதிலை சொல்லவில்லை, ஒரே வரிகளை சொல்லி முடித்தார்கள். குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம ஸ்தகிம். ஆமன்து பில்லாஹ் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்று சொல்லுங்கள். சும்ம ஸ்தகிம், பிறகு நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிலைத்து நில்லுங்கள். அவ்வளவுதான் சொன்னாங்க. வேற எதுவும் சொன்னாங்க. குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம ஸ்தகிம்.
அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று சொல்லுங்கள். எப்பொழுது அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டு விட்டோமோ அல்லாவுடைய ரசூலை கொண்டும் ஈமான் கொண்டாக வேண்டும், அல்லாவுடைய வேதங்களை கொண்டும் ஈமான் கொண்டாக வேண்டும், அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை கொண்டும் ஈமான் கொண்டாக வேண்டும், அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய எல்லா விதமான கட்டளைகளை கொண்டும் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதை ஏற்று நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அதை உண்மை என்று நம்ப வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அதை விட்டுவிட வேண்டும் என்றும் நம்ப வேண்டும். ஈமான் சார்ந்த ஒரு வார்த்தையிலே மார்க்கத்தினுடைய எல்லா செய்திகளும் உள்ளே வந்துவிட்டது. அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடாக இருந்தாலும் சரி, தனிமனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குல் ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன், அல்லாஹ் என்ன சொன்னானோ அதுதான் சரி, அதை தவிர இந்த உலகத்திலே வேறு எதுவும் சரி அல்ல, வேறு யார் சொன்னாலும் அது சரியல்ல, அல்லாஹ் சொன்னது மட்டுமே சரி, அல்லாஹ் செய்கிற முடிவு மட்டுமே இறுதியானது, அல்லாஹ் செய்கிற தீர்ப்பு அதற்கு மாற்று என்றே கிடையாது என்பதை நீங்கள் உறுதியாக முதலாவது நம்புங்கள். நிலைத்து நெல்லுங்கள். எது தாவா, இது வாதம், இது கொள்கை, நான் நம்புகிறேன் என்று சொன்னால் அதை செயல்படுத்துங்கள், செயல்படுத்திக் கொண்டே இருங்கள். சும்மஸ்தபின், உங்களுடைய மௌத் வரையும் அதை செயல்படுத்துங்கள், அதிலே நிலைத்து நெல்லுங்கள், சரியாக செய்யுங்கள். எவ்வளவு பெரிய நாட்கள் வந்தாலும் சரி, ஒரு பெரும் பாறையை போன்று நெல்லுங்கள், அசைக்க முடியாத பாறையை போன்று. நான் இந்த தீனின்படி வாழ முடியாத இக்கட்டான ஒரு நிலை உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்டாலும் கூட அதையும் எதிர்த்து நெல்லுங்கள். சும்மஸ்தபின் உள்ள எல்லா அர்த்தமும் வரும். அதையும் எதிர்த்து நெல்லுங்கள். நிலைமைகள் மாறலாம், ஆனால் உங்களை மாற்றிக் கொள்ளாதீர்கள். சூழல்கள் மாறலாம், உங்களுடைய கொள்கையையோ உங்களுடைய செயல்பாடுகளையோ மாற்றிக் கொள்ளாதீர்கள். இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும், ஆனால் உங்களுடைய ஈமானும் உங்களுடைய அமலும் மாறக்கூடாது. காலம் மாறுபட்டுக் கொண்டே இருக்கும். வெயில் காலமும் வரும், குளிர்காலமும் வரும், மழைக்காலமும் வரும், இலையுதிர் காலமும் வரும், வசந்த காலமும் வரும். காலங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும், ஆனால் உங்களுடைய தீனுடைய நிலை மாற வேண்டாம். குளிர்காலத்துல பொது செய்வது கஷ்டமாக இருக்குது, அதனால தொழுகையை விட்டுக் கொள்ளலாம் இல்லை. வெயில் காலத்துல வெளியே வர்றதுக்கே கஷ்டமா இருக்குது, அதனால பள்ளிவாசலுக்கே போக வேண்டாம் இல்லை. காலங்கள் மாறுபட்டுக் கொண்டே இருக்கும், நிலைமைகள் மாறுபட்டுக் கொண்டே இருக்கும். அதே மாதிரி ரமதான் முடிந்து விட்டது, அது ரமதான் முடிந்து விட்டது என்பதல்ல, ரமதான் வரும் போகும். அது 11 மாதத்திற்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் அது வந்து கொண்டே இருக்கும், அது கடந்து கொண்டே இருக்கும். ரமதான் தான் முடிந்திருக்கிறதே தவிர இஸ்லாமும் ஈமானும் முடிந்து போகவில்லை. இஸ்லாமும் ஈமானும் நிலைத்திருக்க வேண்டிய ஒன்று. காலங்கள் மாறலாம், மாதங்கள் மாறலாம், நாட்கள் மாறலாம், ஆனால் நீங்கள் நிலைத்து நல்லீர்கள். ரமதான்ல நிறைய அமல் செஞ்சிட்டோம், இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளலாம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையின் நிலைப்பாடை எந்த நிலையிலும் மாற்றிக்கொள்ளாதீர்கள். வெளிப்படையாகவும் சரி, மறைமுகமாகவும் சரி. எப்படி சபையில இருக்கிறீர்களோ அதே போன்று உங்களுடைய ரகசிய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சபையில இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு முன்னால் வணங்கி வழிபடுகிறீர்கள். துவாவிலே கூட்டாக துவா ஓதும் பொழுது கண்களிலிருந்து கண்ணீர் கூட வந்து வருகிறது. ஆனால் தனிமையில் அப்படிப்பட்ட நிலை இல்லை என்று சொன்னால் அது ஈமான் முழுமையானதல்ல என்றார். தனிமையில் இருக்கும் பொழுதும் உங்களுடைய இறையச்சம் அப்படியே வெளிப்பட வேண்டும். உங்களுடைய வெளிப்படை எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி. ரமதான் என்பது ஒரு ட்ரைனிங் சென்டர், அது ஒரு கேம்ப், அது முடிந்து விட்டது. வண்டி ரோட்டுக்கு வந்தாக வேண்டும், ஒர்க் ஷாப்லேயே நிறுத்தி வைத்திருக்க முடியாது. அதற்கான பயிற்சி முடிந்து விட்டால் ராணுவ பயிற்சி என்பது அது பயிற்சிக்கான களம். ஆனால் பயிற்சி என்பது யுத்தத்திற்கானது, தாக்குதலுக்கானது. யுத்தத்தலம் என்று வரும்பொழுது செயல்பட வேண்டும். பயிற்சி முடிந்து போய்விட்டது, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், டிகிரி வாங்கிட்டோம், அதற்கான எல்லா விதமான பட்டமும் பரிசும் கிடைத்து விட்டது, அதோடு முடிந்து போய்விட்டது என்று கிடையாது. பயிற்சி களம் முடிந்து விட்டது என்று சொன்னால் செயற்களம் ஆரம்பிக்கும். வண்டி ரோட்டுக்கு வர வேண்டும், ராணுவம் களத்துக்கு வர வேண்டும், மைதானத்திற்கு வர வேண்டும். ரமதான் என்பது நம்மை தர்பியத் செய்திருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், நோன்பு கடமையாக்கப்பட்டது உங்களிடத்திலே தக்வா வருவதற்காக. தக்வா வந்திருக்கிறதா, அது 11 மாதத்தினுடைய நம்முடைய செயல்பாடுகள் அதை வெளிப்படுத்தும். நம்மிடத்தில் இறையச்சம் வந்திருக்கிறதா, ரமதானிலே செய்யப்பட்ட அமல்கள் தொடர்கிறதா. அப்பொழுது அமாலி அதுவும் முகாபையில் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அமல்களில் சிறந்தது நிரந்தரமாக இருப்பதுதான். ஒயில் கல்ல, அது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை.
குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை. 5 நேர தொழுகையை ஜமாத்தோடு தொழுது கொண்டே இருக்கிறோம், அது நிரந்தரமாக இருக்க வேண்டும். தஹஜ்ஜுத் தொழுகை 8 ரக்காத்தை சுருக்கமாகவே தொழுது முடிக்கிறோம் என்றாலும் கூட அதுவும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அமல்கள் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை. அப்போதும் அமல்களில் ஆக சிறந்தது அது அது நிரந்தரமாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான நிரந்தரமான சிறந்த அமல். ஆனாலும் கூட கல்பு இருக்கிற அது அப்படி இருக்காது. உள்ளம் மாறிக்கொண்டே இருக்கும், மனோநிலை மாறிக்கொண்டே இருக்கும். சூழல்கள் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது மனோநிலையும் மாறும். சூழல்கள் மாறி வரும் பொழுது கொஞ்சம் வியாதி வந்து விட்டால் நிலைமைகள் மாறும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்புக்கு அருமையான உதாரணம் சொன்னாங்க. கல்புக்கு அருமையான உதாரணம் சொன்னாங்க. மஸலுல் கல்பி மஸலுர் ரீஷதி யுகல்லிபுர் ரியாஹி ஃபலாத்தின். கல்புக்கு உதாரணம் என்னவென்றால் அது ஒரு இறகை போன்று. மஸலுர் ரீஷா, ஒரு இறகு, கோழியினுடைய இறகு, ஒரு பறவையினுடைய இறகு. அது எப்படி சர்வ சாதாரணமாக இருக்கும்? அந்த இறகு எங்கே கிடக்குது? பெரிய வனாந்தரத்தில் கிடக்குது. பெரிய வனாந்தரம். ஒரு சின்ன ரூம்ல இருக்கிற இறகை சொல்லவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்புக்கு உதாரணமாக. ஒரு பெரிய வனாந்தரம், பலாத், ஒரு பெரிய மைதானத்தில் எந்த கட்டடமும் இல்லை, அப்படிப்பட்ட வனாந்தரத்திலே கிடக்கக்கூடிய ஒரு இறகு. எப்பல்லி பகர்தியா, காற்றுகள் அதை இங்கு பங்குமாக புரட்டுகிறது. காற்று அடிச்சுச்சுன்னா வனாந்தரத்தில் கிடக்கக்கூடிய ஒரு பறவையின் கோழியின் இறகு கிடந்தால் அது காற்றிலே எப்படி பறக்கும்? காற்று அடிக்கும் பொழுது வடக்கிலிருந்து தெற்காக பறக்கும், தெற்கிலிருந்து வடக்காக பறக்கும், கிழக்கிலிருந்து மேற்காக பறக்கும், மேற்கிலிருந்து கிழக்காக பறக்கும், மேலிருந்து கீழே பறக்கும், கீழிருந்து மேலே பறக்கும், எப்படி வேண்டாலும் பறக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு உதாரணம் சொன்னாங்க கல்புக்கு. இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக புரியும்படியாக விளக்கி இருக்கிறார்கள். வனாந்தரத்தில் கிடக்கக்கூடிய இறக்கை போன்று உங்களுடைய உள்ளங்கள் எப்படி அது பறந்து கொண்டே இருக்கிறது. ஒரு இடத்தில் அது கிடக்காது. காற்று வீசும் பொழுது அது ஒரு இடத்திலே கிடக்காது, இங்கும் அங்கும் பறந்து கொண்டே இருக்கும், மேலும் கீழும் பறந்து கொண்டே இருக்கும். அது இறகு ரொம்ப லேசாக இருக்கிறதுனால சின்ன காற்று அடித்தா ஊதி விட்டா பறப்பாங்க. பெரிய காற்று அடிக்கணும் தேவையில்லை, பெரிய புயல் வீசணும் தேவையில்லை. அது மாதிரி மனுஷனுடைய பாருங்க, ஒரு 2 ரக்காத் தொழுவதற்குள்ள நம்ம கல்வி எங்க வரைக்கும் போயிட்டு வந்தது. 2 ரக்காத் தொழுவதற்கு முன்னாடி நம்ம குடும்பத்தை பூரா சுற்றி, நம்ம வீட்டை பூரா சுற்றி, யார் யார் எந்த துறையில இருக்காங்களோ அந்த துறை, பிசினஸ்ல நம்மளுடைய எல்லா கடைகளையும் சுற்றி வந்தோம். நம்முடைய தந்தை பூரா இன்னைக்கு நிலைமை என்ன, எது கூடி இருக்குது, எது குறைஞ்சிருக்குது, எல்லாம் ஏறி இருக்குதா, இறங்கி இருக்குதா, அதை பூரா சுற்றி வந்தோம். சர்வதேச சிந்தனை உள்ளவங்க உலகம் முழுக்க சுற்றி வந்தோம். ஈரான் வரைக்கும் போய் கொள்வது, இஸ்ரேல் வரைக்கும் போய் கல்பு மனிதன் இல்லதா இருப்பான், அவன் கல்பு அங்கே வரைக்கும் 2 ரக்காத் தொழுவதற்கு முன்னாடி நம்முடைய கல்புல எத்தனை சிந்தனைகள் இடம்பெறுகிறது. சலாம் கொடுத்த பிறகு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் எனக்கும் சேர்த்தே சொல்கிறேன், சிந்திக்க வேண்டும். இந்த தொழுகையில நம்ம எத்தனை சிந்தனை வந்தது, அப்படி நம்ம சிந்திச்சு பழகணும்னு சொன்னா காலப்போக்கில் அந்த சிந்தனைகள் குறையும். நம்ம தொழுது அதெல்லாம் கண்டிப்பாக தொழுகையில 2 ரக்காத் தொழுகும் பொழுது வேறு சிந்தனை வருமா? அது வராமல் இருக்க முடியாதுதான். அறவே வராமல் இருக்கணும்னு அதுக்கு பெரிய பயிற்சி செய்யணும். அதுக்காக தொழவே மாட்டேன் முடிவு செய்ய முடியும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சலாம் கொடுத்த பிறகு இந்த 2 ரக்காத் தொழுகையில நான் என்ன சூறா ஓதுனேன், இமாமுக்கு பின்னாடி இருந்தால் எதையுமே நம்ம ஓதுறதும் இல்லை, சும்மா தான் நிற்க போறோம். 4 ரக்காத்து 2 ரக்காத்துல இமாம் ஓதுறத கவனிச்சோமா, அல்லது இமாம் மௌனமாக இருக்கிறாரு, நான் அல்லாவுக்கு முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு மட்டும் சிந்தனை இருக்கிறா, நான் ருக்குவுல போகிறேன் சஜிதாவில் இருக்கிறேங்கிற சிந்தனை மட்டும் இருந்துச்சா, இல்ல நம்ம எங்க எல்லாம் சிந்திச்சோம். இன்னைக்கு வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அது கொஞ்சம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. மனைவியோட சண்டை, அதுவும் கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சு. பையன் ஒழுங்கா பரீட்சை எழுதல, அதுவும் கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பல யோசனைகள் சிந்தனைகள். தொழுது முடிச்ச உடனே கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் நம்ம எந்திரிச்சு போனோம்னு வைங்க, அடுத்தடுத்த தொழுகையில அதை குறைக்க முயற்சிக்கலாம். இவ்வளவு சிந்தனை வந்துருச்சா ஒரு தொழிற்காக, இத்தனை சிந்தனை வந்துருச்சா? அது மனிதனுடைய யதார்த்தம். அதை மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்புக்கு உதாரணம் சொன்னாங்க, அது ஒரு இடம். அதே மாதிரிதான் அவனுடைய உள்ளமும் மாறிக்கொண்டே. சின்ன வியாதி வந்துருச்சா பிரச்சனை, நிலைமை மாறிடும், உள்ளத்தினுடைய சூழல் மாறிடும், விவாதத்தை விட்டு ஒதுங்க வேண்டும். பிசினஸ் கொஞ்சம் லாஸாக ஓடுது அப்படின்னு சொன்னா அதை பற்றிய கவலை, அதனுடைய கவலையிலே அவனுடைய உள்ளம் சிதறி போய்விடும்.
பல சிந்தனைகள் வந்து அவருடைய உள்ளத்தை சிதறடிக்கும். இதுதான் வனாந்திரத்தில் கிடக்கக்கூடிய இறகு. காற்று எப்படி அதை திசை திருப்பி அங்குமிங்கும் பறக்க செய்கிறதோ அவனுடைய உள்ளத்தை அலைபாயச் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நிலை உள்ளத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஆனாலும் எதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவ்வளவு காலமா ரமதான்ல அமல் செஞ்சிட்டோம் போதும், இப்ப கொஞ்சம் நம்ம பிசினஸ் பார்ப்போம், நம்ம வேலைகளை பார்ப்போம், நம்ம மற்ற எல்லா வேலைகளையும் பார்க்க வேண்டும் தான். ஆனால் கடமைகள் எல்லா காலத்திலையும் இருக்கு. 5 நேரத்தோட எல்லா காலத்திலையும் இருக்குது. பள்ளியாசல்ல 5 நேரம் தொழுதுட்டோம், ரமதான் பெரிய கூட்டம் இருந்துச்சு, ரமதான் முடிஞ்சு வேற வேலையை பார்க்க முடியும். எல்லா வேலைகளையும் பார்க்க வேண்டும். நம்முடைய வியாபாரத்தையும் பார்க்கணும், நம்முடைய தொழிலையும் பார்க்கணும், நம்முடைய குடும்பத்தையும் பார்க்கணும், அதே போன்று இபாதத்தையும் பார்க்கணும், தீனையும் மார்க்கத்தையும் பார்க்கணும். நிலைமைகள் மாறலாம். கல்வி மாறுகிறது என்று சொன்னால் அந்த கல்வியை நிலை நிறுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. சூழல்கள் மாறும் பொழுது நேரம் மாறும், நிலைமைகள் மாறும். அதற்கு அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா யுத்தத்திலையும் கலந்துக்கிட்டாங்க. அதற்கு அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு நேரத்துல அன்சாரி தோழர்கள் நினைச்சாங்கன்னா இஸ்லாம் நல்லா வளர்ந்துருச்சு, பல யுத்தங்கள்ல இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, இஸ்லாம் நன்றாக வளர்ந்துருச்சு, இனிமே கொஞ்ச நேரம் கொஞ்ச காலத்துக்கு நம்ம விவசாயத்தை பார்க்கலாம், ஜிஹாதை வித்தரலாம், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதை வித்தரலாம், நம்முடைய நிலைமைகளை கொஞ்சம் மாற்றிக்கலாம் என்ற இப்ப இஸ்லாத்துக்கு அந்த தேவை இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி வந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாம் வளர்ந்தோங்கி வளரக்கூடிய மார்க்கமாகிவிட்டது. இனிமே நம்ம கொஞ்சம் நம்ம வேலையை பார்க்கலாம் என்று நினைத்தார்கள். அன்சாரி தோழர்கள் தங்களுடைய விவசாயத்தை நோக்கி சென்றார்கள். அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா அப்பதான் ஆயத்தை இறக்கி வச்சான், அன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ் வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹலுகா. அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய தீனுக்காக நீங்கள் செலவு செய்து கொண்டே இருங்கள். வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹலுகா. உங்களுடைய கரங்களை நீங்களே அழிவில் தூக்கி போட்டுக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே அழிவில் மாய்த்துக் கொள்ளாதீர்கள். தற்கொலை செய்வது மட்டுமல்ல அழிவில் தூக்கி போட்டுக் கொள்வது. இங்கே அல்லாஹ் உபயோகிக்கிற வார்த்தை, நீங்கள் விவசாயத்தை பார்க்கலாம், தொழிலை பார்க்கலாம், இபாதத்தை கொஞ்சம் விட்டு வைக்கலாம், ஜிஹாதை கொஞ்சம் விட்டு வைக்கலாம், அதை பார்த்துக் கொள்ளலாம். இப்பதான் ரம்ஜான் முடிஞ்சிருக்குது, இஸ்லாத்துக்கு எல்லா உதவியும் வந்துகிட்டு தான் இருக்குது, பரவாயில்லை, பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு சிந்தனை வரும் பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தான், அன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ் வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹலுகா. உங்களுடைய கரங்களை அழிவில் தூக்கி போட்டுக் கொள்ளாதீர்கள். விவசாயத்துக்கு போறது அழிவில் தூக்கி போட்டுக் கொள்வதா? தொழிலை பார்ப்பது அழிவல்ல. வெளிப்படையாக பார்த்தால் நாம் அழிவென்று நினைக்க மாட்டோம். ஆனாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், தீன ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க உங்களுடைய வியாபாரத்தை பார்க்கிறீங்கன்னா அது உங்களுக்கே நாசத்தை விளைவித்துக் கொள்கிறீர்கள், உங்களுக்கே நீங்கள் அழிவை தேடிக் கொள்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலாவுடைய சரித்திரத்துல பார்க்கிறோம். இந்த ஆயத்தை இறங்கின பிறகு அவர்கள் நடந்த எல்லா யுத்தத்திலும் கலந்து கொண்டார்கள். பின்னாடி காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகும் கூட நடக்கிற அத்தனை யுத்தங்களிலும் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய வயது முதிர்ந்த நிலையிலும் கூட ரோம் தேசத்தை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்ட படையிலும் நானும் வருகிறேன் என்று சொன்னார்கள். வயது முதிர்ந்த நிலையிலே வியாதிகள் பரவி கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே அந்த சமயத்தில் சொன்னாங்க, இந்த யுத்த களத்திலும் கூட நான் கலந்து கொள்வேன், என்னை தூக்கி நிறுத்துங்கள், நான் கீழே விழுந்து விட்டாலும் என்னை தூக்கி நிறுத்துங்கள். ஒரு கால் நான் இந்த யுத்தத்திலே வஃபாத்தாக்கி விட்டேன், யுத்த களத்திலே நான் இறந்து விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய ஜனாசாவை தூக்கி செல்லுங்கள், எதிரியினுடைய வாசலில் கொண்டு போய் என்னுடைய ஜனாசாவை அடக்குங்கள் சொன்னார். நான் அல்லாஹ்வுடைய இந்த ஜிஹாதில் இந்த அளவுக்கு நான் கலந்து கொள்ள வேண்டும், எனக்கு பின்னால் வருபவர்களுக்கு தெரிய வேண்டும், எதிரியினுடைய வாசல் வரையிலும் இவர் போயிருக்கிறார் என்று என்னுடைய ஜனாசாவை தூக்கிட்டு போங்கன்னு சொன்னார். அதே மாதிரி வஃபாத்தானாங்க அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஜனாசாவை கோட்டை வாசலுக்கு பக்கத்தில் இரவோடு இரவாக எதிரிகளுக்கு தெரியாமலேயே அடக்கம் செய்தார்கள். இன்னைக்கு அந்த இடம் தான் துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புலிலே இருக்கிறது ஜனாசா, அவங்களுடைய கபருஸ்தான். இன்னைக்கும் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலாவுடைய கபர் பிரபல்யமானது. அந்த அளவுக்கு அந்த ஆயத்தை இறக்கி வைத்து விட்டான். சூழ்நிலை மாறினாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய வாதத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். கண்ணியத்திற்குரியவர்களே, கல்வியினுடைய நிலை மாறும், உள்ளம் மறை பாயும், பல நிலைகள் வரும். ஆனாலும் கூட எல்லா நிலைகளிலும்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகிம் ஆமன்து பில்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று சொல்லுங்கள் சும்மஸ்தகிம் பிறகு அதில் நிலைத்து நில்லுங்கள். முடிந்த வரையிலும் நீங்கள் அதில் நிலைத்து நில்லுங்கள். இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விடாதீர்கள். அதானுடைய அப்படி என்றால் என்ன? அதானுடைய சத்தம் கேட்கிறதா? மஸ்ஜிதை நோக்கி வர வேண்டும். கடைவீதியில் இருக்கிறோமா? போய் புரட்டை விட்டும் ஏமாற்றுவதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத அசிங்கமான காட்சிகள் கண்ணிலை படும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாத்தருள்வானாக இந்த பாவத்தை விட்டும் என்று பாவங்களை விட்டும் ஒதுங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான். அதே போன்று சப்புலே அதே மாதிரி ஜமாத்திலே நிறைவாக 5 நேர தொழுகையில் ஜமாத்தை எப்படி ரமதானுடைய காலத்திலே நிறைவாக நாம் அதிலே கவனம் செலுத்தினோமோ இப்பொழுதும் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் குலத்திலே துஆவும் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலே சொல்லுவான், ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத ஹதைதனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி கொடுத்த பிறகு எங்களுடைய உள்ளங்களை சருகச் செய்து விடாதே. தொழுகையாளியாக இருந்த பிறகு எங்களை தொழுகையை விடக்கூடியவர்களாக ஆக்கிவிடாதே. இபாதத்திலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்த பிறகு எங்களுடைய இபாதத்தை விட்டும் பாராமுகமாக ஆக்கிவிடாதே. நல்ல வார்த்தைகளை பேசி ரமலானுடைய காலத்திலே பொய்யை விட்டும் ஏமாற்றுதலை விட்டும் தகுந்து கொண்ட நிலையை மாற்றி மீண்டும் அதை ஏமாற்றக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் விடாதே. நான் புதிய பொருவனா வாத இந்த கதைத்தனா வஹபுலனா மில்லதுன் ரஹ்மா. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக எப்படி துஆ செய்வார்களாம்? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, உள்ளங்கள் இறகை போன்று புரண்டு கொண்டே இருக்கும் என்றார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் உம்மத்துக்கு படித்துக் கொடுப்பதற்காக. யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, சப்பித் கல்பி அலா தீனிக, என்னுடைய கல்பை என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் மீது நிலைத்திருக்க செய்வாயா. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எங்கள் மீது பயப்படுறீங்களான்னு கேட்டாங்க. ஆமா, அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே கல்வி இருக்கிறது. எப்படி வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் புரட்டி விட முடியும். நல்ல நிலைகள் இருந்து கெட்ட நிலை நோக்கி போய்விட முடியும். அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருங்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. அதே போன்று இந்த விஷயத்தையும் ஏற்கனவே ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். தொழுகையிலே சப்பை ஒன்றாக அமைத்துக் கொள்ள வேண்டும். உள்பள்ளி நிறைவாகுவதற்கு முன்பாக வெளிப்பள்ளியில் நின்று தொழுவது இருக்கிறது. அது தொழுகையில எந்த விதமான பூர்த்தியையும் கொடுத்தார். இப்பொழுது உள்ளே இடம் இருக்கிறது. அந்த பக்கம் போய் கூட நிற்கிறது. அதாவது அந்த மைதானத்தில் கூட அந்த செட்டுல கூட இது தொழுவோம். ஏனென்று இங்கே இவ்வளவு இடம் நிறைவாக இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நீங்க ஷைத்தானுக்கு இடம் கொடுத்தாதீங்க. ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. சப்பல இடைவெளி கிடந்தா அது ஷைத்தானுக்கான இடம். ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லாஹ்வுக்கு ஆகப்பெரிய 8 அஹப்புவத்தின் இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நன்மையை தேடி தரக்கூடிய பிரியமான 8 கால் 8 எதுவென்றால் சப்பில இடம் இடைவெளி இருந்தால் அதை நிரப்புவதுதான் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. மன் வஸல ஸப்பன் வஸலஹுல்லாஹ், யார் சப்பை சேர்ந்து நிற்பார்களோ அவரை அல்லாஹ் தஆலா சேர்ந்து கொள்வார். அல்லாஹ்வும் அவர்களை சேர்த்துக் கொள்வான். அல்லாஹ் தன்னளவிலே சேர்த்து விட்டால் அவருடைய எல்லா ரஹ்மத்தும் கிடைத்துவிடும். மன் கதஅஹு கதஅஹுல்லாஹ், யார் சப்பை துண்டித்து விடுவாரோ அல்லாஹ் அவரையும் அல்லாஹ்வும் துண்டித்து விடுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். தொழுகை முழுமையாக நிறைவு பெறுவதில்லை சப்பிலே நாம் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால். எனவே வெளிப்பள்ளியில் இருப்பவர்கள் உள்பள்ளியிலே வந்து முழுமையாக சப்பை பூர்த்தி செய்யுங்கள். சப்பில இடைவெளி இல்லாமல் இருங்கள். சப்புகள் நின்ற பிறகு முழுமை அடைந்த பிறகு அடுத்த சப்புக்கு செல்லுங்கள். இதை நன்கு கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. விளங்கி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.